உங்களோட டயட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்க சாப்பிட்ற ஃபுட்டை கண்டிப்பா வந்து வெறுத்துருவீங்க. ஏன் அப்படின்றத ஃபர்தரா வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ப்ராப்பரான கைடன்ஸும் கோச்சிங்கும் வந்து வேணும். நான் வந்து வெயிட் லாஸை பத்தி வந்து கத்துக்கணும், எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னோட 30 days ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும். நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க டயட் எப்படி வந்து இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, எவ்வளவு நீங்க சாப்பிடணும், எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நீங்க சாப்பிடணும், எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்க கத்துப்பீங்க. அதே மாதிரி ஒர்க் அவுட்னு வரும்போது ப்ராப்பரா உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி நீங்க வந்து ஒர்க் அவுட் வந்து உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு பண்ணணும், இது எல்லா விஷயத்தையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடாகவும் சீரியஸாகவும் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஏன் வந்து உங்களோட டயட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சுன்னா நீங்க சாப்பிடுறது வந்து வெறுத்துருவீங்கன்னு நான் சொன்னேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நீங்க சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. முட்டையில இருந்தும் சாப்பிடலாம், சிக்கன்ல இருந்தும் சாப்பிடலாம், வே ப்ரோட்டீன்ல இருந்தும் வந்து சாப்பிடலாம், இல்ல மீன்ல இருந்தும் எதுல வேணாலும் நீங்க வந்து சாப்பிடலாம். இப்போ நீங்க முட்டையை வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 30 ரூபாய் வந்து அதோட விலை வந்து ஆகும்னு வச்சுக்கோங்க. இதுவே வந்து நீங்க சிக்கனை சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 100 கிராம் சிக்கன்லாம் வந்து தரமாட்டாங்க. அட்லீஸ்ட் 1/4 கிலோ அது நம்ம வந்து வாங்கணும். அப்படி பார்த்தா ஒரு 60 ரூபாயில இருந்து 70 ரூபாய் வந்து வரும். மீனுமே வந்து அதே கான்செப்ட் தான், ஒரு 80 ரூபாய் 90 ரூபாய் கூட வந்து வரலாம். இதுவே வே ப்ரோட்டீன் பார்த்தா 50 ரூபாய் 60 ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வரும். இப்படி நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தான் வந்து விலை கம்மி, 30 ரூபாய் வந்து வருது, அப்ப அதையே வந்து நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முட்டையை சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரெகுலரா ஒரு 4 முட்டை நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா எத்தனை நாள் எத்தனை டைம் நீங்க சாப்பிட்டுட்டே வந்து இருப்பீங்க? கண்டிப்பா வந்து போர் வந்து அடிச்சிடும். இதுவே ஒரு நாள் முட்டை, இன்னொரு நாள் வந்து சிக்கன், இன்னொரு நாள் வந்து மீன் சாப்பிடுறாங்க, இன்னொரு நாள் பன்னீர், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து போரே வந்து அடிக்காது. அப்போ உங்களோட டயட் வந்து போர் அடிக்க கூடாது அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் காசு செலவு பண்ற மாதிரி தான் வந்து இருக்குமே. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு வரும்போது நீங்க ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க, நீங்க வாங்குற செலவு மட்டும் வந்து அதுல கம்மியா வந்து இருக்கக்கூடாது, நீங்க சமைக்கிற செலவு வந்து கம்மியா வந்து இருக்கணும். அப்பதான் வந்து அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அப்படி பார்த்தா நீங்க எந்த ஒரு வெஜிடேரியன் சுண்டல், பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, ராஜ்மா இந்த மாதிரி எது நீங்க வாங்கினீங்கனாலும் ஜஸ்ட் அதை பாயில் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்கன்னா வந்து போதும். பெருசா அதை சமைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது. அது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்கும். நான் கம்ப்ளீட் ப்ரோட்டீனை பத்தியும் வந்து பேசல, அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸை பத்தியும் வந்து பேசல. உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனை நீங்க இந்த மாதிரி வந்து எடுக்கலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து எடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து நான் வந்து சொல்றேனே. அதே மாதிரி அனிமல் பேஸ்டு சோர்ஸ்ல இருந்து நீங்க வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா பெஸ்டான விஷயம், சீப்பான விஷயம் எக் மட்டும்தான். ஈவன் எக் வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ், நீங்க அதை தாராளமா வந்து சாப்பிடலாம். ஆனா டெய்லி உங்களால சாப்பிட முடியுமா அப்படின்றத அதை நீங்க தான் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கணும். பேசிக்கா நம்ம ஊர்ல கிடைக்கிற கேரட், பீன்ஸ், அவரைக்காய் இந்த மாதிரியான விஷயங்களே நீங்க தாராளமா வந்து சாப்பிடலாம். காஸ்ட்லியா வந்து ப்ரோக்கோலி தான் வந்து சாப்பிடணும், அதை சாப்பிட்டா தான் வெயிட் குறையும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் வந்து கிடையாது. சோ ஃபைனலா ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்க வெஜிடேரியன் சோர்ஸ்ல எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அது எல்லாமே உங்களோட பட்ஜெட்ல தான் வந்து வரும். நான் வெஜிடேரியன் போகும்போது எக் வந்து நீங்க எடுத்துக்கலாம். எப்பனா ஒரு நாள் உங்களால முடிஞ்சது அப்படின்னா சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து கன்சியூம் வந்து பண்ணிக்கோங்க. நீங்க எதை சாப்பிட்டீங்கனாலும் ப்ராப்பரான கேலரி டெபிசிட்ல வந்து இருக்கணும், எக்ஸசைஸ் ரொட்டீன்ல வந்து இருக்கணும். இது எல்லாமே கரெக்டா கன்சிஸ்டன்டா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டயட்டை வந்து எப்படி நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஹெல்த் பெனிஃபிட்ஸை பத்தி நான் எதுவுமே வந்து சொல்லல. அதனால ப்ராப்பரா உங்களுக்கு தகுந்த மாதிரி எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ், நியூட்ரிஷன் இது ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும், அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஒரு வெல்னஸ் கோச்சா வந்து இருக்கணும் அப்படின்றது தான். அதுல நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கலாம். சில ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.